தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கேலியாக கூறிய நிலையில் அவர் கர்நாடக முதல்வராக வாழ்த்துக்கள் என்று அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வருவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தின. இந்த விவகாரம் தொடர்பாக சில மாநில பிரதிநிதிகள் கூட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையில் பேபி அணையை பழுது பார்ப்பதற்கு கூட தமிழக அதிகாரிகளை கேரள அரசு அனுமதிப்பதில்லை. மேகதாட்டு அணையின் குறுக்கே அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் கூறுகிறார். ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவற்றை கண்டிக்காமல் அவர்களை அழைத்து கூட்டம் நடத்துவது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகம் வரும் கேரள மற்றும் கர்நாடக தலைவர்களை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதுகுறித்து கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அப்படியெல்லாம் யாரும் போராட்டம் நடத்தவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதறி போய் பதிலளித்தார். தொடர்ந்து டி.கே. சிவக்குமார் கூறுகையில், எனக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் பாஜகவினரை வரவேற்கிறேன். அவர்கள் என்னை திகார் சிறைக்கு அனுப்பினாலும் பயப்பட மாட்டேன். அண்ணாமலை பாவம், எங்கள் மாநிலத்தில் அதிகாரியாக சேவை செய்தவர். அவரது பணியை அவர் செய்யட்டும், அதை வரவேற்கிறேன் என்று டி.கே. சிவக்குமார் கூறியிருந்தார். இந்நிலையில் தான் கர்நாடகாவில் அதிகாரியாக சேவை செய்ததை டி.கே. சிவக்குமார் குறிப்பிட்டதற்கு நன்றி என்றும் விரைவில் சித்தராமையாவின் இருக்கையை கைப்பற்றி கர்நாடகாவின் முதல்வராக வாழ்த்துக்கள் எனவும் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்.